உங்கள் பையனை பார்த்தேன், கிரகப்படியும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது, அவன் நட்பாலையும் பல தப்புகளை செஞ்சுருக்கான். பையன் ஒன்றும் யோக்கியமாக இருக்கலை, புரியுதா? இந்த ஒரு வழக்கில் அவனை காப்பாற்றித்தரேன், அடுத்து அவனை எந்த பக்கம் போகணும் திருத்தி தந்தால் போதுங்களா? கண்ணை முடிக்கான், கண்ணை முடிக்கானே இந்தானே கர்மசாமிக்கு வாடாங்க, இந்தா பையனை திருத்துறேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? யாரோ இடம் விற்பனையை பற்றி பேசுகிறாங்களே, யாருப்பா அது? ஆந்திராவா நீங்கள்? பின்ன நான் என்ன பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஊராக கூப்பிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து மனைவி ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? துணைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டது ஆந்திரா. யாருப்பா? வீட்டில் ஒரு சோமனாம் இருக்காங்களே, யார் அது? என்னென்ன வேணும் உனக்கு? ஓ, தமிழ் பேசக்கூடிய ஆள் ஒரு ஆள் வேணுமே. வாங்க, பக்கத்தில் வாங்க. இவருக்கு என்ன வேணும்னு கேளுங்க. வீட்டில் சுகமா இல்லையா? யாரு? ஒரு பொண்டாட்டி. யாரோட? எவரு இப்போ உள்ளு பாகலேது? பாகலேது. அதாவது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மன வருத்தமும் கலக்கமும் இருந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதானே. கண்ணை மூட சொல்லு. கண்ணு மூஸ்கொண்டி. கர்மசாமிக்கு இந்தாப்பா, பணமும் கிடைக்கும், ஆழ்ந்த நிம்மதியும் கிடைக்கும், எல்லா வெற்றியும் கிடைக்கும், சந்தோஷம். மொழி தெரியல, என்னப்பா செய்ய முடியாது, எனக்கும் தெரியல. ஆமாம். அடுத்து கடன்கள் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? கடன்கள். வாண தமிழ் தெரியுமாண்ணே உங்களுக்கு? வரலாம், தமிழன் தானே. வியாபாரம் ரெண்டு வருமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். என்ன வியாபாரம்? பேக்கரி வச்சுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நீங்கள்? வயிறு. இறப்பை சொந்தமாக எதுவும் டெஸ்ட் எடுத்தீங்களா? அதுதான் பார்ப்போம், கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிட்டுறேன். கால் வந்துட்டோம் பண்ணுறோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உட்கார முடியாதா? அந்த சுமார் 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் பல மருத்துவங்களால் கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகியது. அதில் குடியிருக்கிற வீடு சம்பந்தமான மனக்குழப்பமும் உருவாகி இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலைமையும் இழக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. உண்மையா? ஆமாம். ஆனால் இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமாக செய்வனை காரணமானு கேட்டேன். ஒரே குடும்பத்துக்குள்ளே சில சம்பந்த வழிகளில் சில பகையும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு வேதனைகள் எழுந்ததாக உத்தரவு. உண்மைதானே? கால் வந்துட்டு வா, நீ நின்றுக்கா. கர்மசாமிக்கு இப்போ உங்களுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்போ 6 மாதமாக ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் இதை யார்ட்டையாவது கைமாற்றி விட்டுட்டு வேறு வழியை பார்த்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்தில் ஓடுது. இந்த தொழிலையே ஜனவசியமாக்கி வெற்றியாக்கி தரேன், நீங்கள் இழந்த பணத்தையும் மீட்டி தரேன். போதுமா? வேறு என்ன வேணும்? சந்தோஷமாக இருடா மகனே. இந்த கனியை கொண்டு தொழிற்சாலையில் வை, இதை கொண்டு வீட்டில் வை, புண்ணியம் கிடைக்கும், வியாபாரம் பெருகும், சந்தோஷமாக இருப்பேன். ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, என்னடா அது? ஆமாம், வாங்கலாம். தை மாதம் வாங்குவோம், வெற்றி அடைவோம். ஆந்திராவில் கொண்டு வைக்கணும். உன்னை பிழைக்க போன இடத்துல பெருமையை தேடுப்பா. வாப்பா. என்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்க? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ 2 வருஷம் ஆகுது. வயிறு நாள் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். மறுபடியும் வயிறு ஊதிக்கிட்டு மூச்சு திணறது, மூச்சு விட முடியாது. ரொம்ப கஷ்டம். இறப்பை சம்மந்தமாக டெஸ்ட் எடுத்தீங்களா? இறப்பை சம்மந்தம் எடுக்கணும். ஒன்று என்ன பண்ணாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணி சொல்லுங்கள். சரி, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்ல போய் தான் யூடியூப் ஆஃப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் பேர் என்னடா தம்பி? செந்தில்குமாருங்கிறது யாருடைய பேருடா? முருகனுடைய பேருடா. அவங்க அப்பா விட்டு இந்தா, எந்த நோய் பிணி இல்லாமல் ஆயுள் கண்டம் இல்லாமல் காப்பாய்த்தார வெற்றியடைவாய். இந்தா
சொந்த வீடு அடுத்த வருஷம் சொந்த வீடு என் பேரை போட்டு வாழ்ந்துக்கோ. நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இரு. ஓ அண்ணவா, பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே. என்னண்ணே, பால் மாடு பசு மாடெல்லாம் தெரியுது, எங்கே இருக்குது? என்ன வரும் இருக்கிறது ஆந்திராவில், சொந்த ஊர் இங்கே தூத்துக்குடி மாவட்டம். அங்கேருந்து இங்கே தொழில் பார்க்க வரப்போ, எங்கேருந்து? ஆந்திராவிலேருந்து இங்கே பூரிய ஊருக்கு வந்துறப்ப எல்லாம் இறந்து போனாங்க. சரி, ஆடு மாடு தெரியுது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அதான் அது அந்த பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கலாம்னு தோட்டத்தில் வந்துருக்கு. காலில் விட்டு வா, நான் என்ன சும்மாவா சொன்னேன்? என்னைய மட்டும் நினச்சிக்கா, கவலையெல்லாம் தூர விடு, கண்ணை மூடு போடல. இந்தா ஆட்டுப்பண்ணைய வை. சரி சாமி. ஆயிரமாக பெருகி லட்சங்களை கூட்டி ஆனந்தமாக வாழ்வாய். சாமி, அந்த உனக்கு தாயும் நான் தான், தகப்பனும் நான் தான். சந்தோஷமா இருக்கும். தோட்டத்தில் கோயில் இருக்கு சாமி, நம்ம கருப்பசாமி கோயில். அதில் இன்னொருத்தவங்க வந்து செலவு வச்சு 5 அடி 6 ரூபா ஏற்றுங்க. இப்போ கை பக்கத்தில் அதை அடுத்து பார்ப்போம், நீ கவலைப்படாத போ. சார். சரி கருப்பசாமி. மதுரை மாநகர் பெண்ணடியாள், வெளிநாடு சொந்தமாக கேட்டு வந்தவள். இங்கே மதுரையா? கால் ஒன்று சொல்லலாம். வாங்கம்மா அங்கே இந்த மதுரை இடம் அவருக்கு. மதுரையில் எந்த இடம்? எஸ் மேன், முன்னாள் பார்த்தேன். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் விசா கிடைக்கும். குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு சென்று 7 ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள். கிரீன் கார்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணுவேன். வரும்போது பல கோடிகளோடு இங்கே வந்து சேர்வாய். வெற்றி உண்டு மகளே. இந்த கனியும் வச்சுக்கோ. வாடா. கர்மசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கியா? வாங்க. எப்பா காலெலாம் வலிக்கு, கையெல்லாம் வலிக்கு. என்ன விஷயம்? என்ன வேணும் தம்பி? இந்தா கண்ணை முடிக்கா. கை கால் நரம்புகள் வலிகள் அடிக்கடி உனக்கு வருது இருக்கா? அதனால் உடம்புல பலவீனமாகிடுது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியான். அதனால் உனக்கு குழந்தை வரம் உண்டான்னு கேட்டேன். உண்டே. பாண்டிமுனி கோயிலுக்கு போயினியோ? என்ன சொல்லிட்டு வந்த? போய் குழந்தை கேட்டால் அவர் பேரை வைப்போன்னு சொல்லிட்டு வந்தியா? கால் வந்துட்டு வா. நீ என்கிட்ட வரங்கிட்ட அவர் பேரை வச்சுக்காப்பா. சாமி தானே எல்லாம். பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா, ஓடியா. இந்தா வெற்றி உண்டு. இந்த ஆண்டு ஜனனமாகும், ஜெயித்து வருவாய். வெற்றி உண்டு மகனே. தேவையில்லாமல் ஒருத்தனுடைய டாக்குமெண்ட்டுக்கு நீ சாட்சி கையெழுத்து போட போவ, அதில் உனக்கு பிரச்சனை வரும். இன்னையிலேருந்து போக மாட்டோன்னு மனதுக்குள்ளே முடிவு எடுத்துக்கா. ஓ வாடா, வீடு சம்மந்தமாக பிரச்சனையுடைய வேறு வாங்க. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். வீடு அமைந்திருக்கிறது சந்தியில் அமைச்சிருக்கு, சரியா? அதனால் அதில் வாசல் அமைப்பு சரியில்லையா, அல்லது போட்ட பிளானில் எதுவும் தப்பு நடந்துருச்சா, ஏன் இது முழுமையடையலை அப்படிங்கிற ஒரு குழப்பம். இதில் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவளே நமக்கு எதிரியாக இருக்கிறாள, அது மூலமாக வேறு எதுவும் மாந்திரிக தடை நடந்திருக்குமா என்று ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி. கால் வந்துட்டு வா. இந்தா வீட்டை வளர்த்து தாரேன், பொண்டாட்டியை திருத்தி தாரேன். 2 பேரும் வந்து பௌர்ணமிக்கு வந்து விரத வைக்கலாம். போயிட்டு வாங்க. வானே காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? அந்த பையனுடைய கோர்ட்டு விஷயத்தை பார்த்தேன். அவனை இந்த ஒரு முறையும் நான் காப்பாற்றி விட்டுருந்தேன். ஆனால் உன் பையன் போனது வந்து மிக தவறு, புரியுதா? வெளியே சொன்னால் வெக்கம். உண்மையா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா
வெற்றியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா. கர்மசாமிக்கு மதுரை உத்தரவு விழுவுதாம்மா இன்னைக்கு. இன்று மதுரை உத்தரவு விழுவுதான். நீ வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்டுக்கா, ஒரு உத்தரவு வைக்கா, டிங் டிங் போட்டுக்கா, டங் டங் போட்டுக்கா, டிங் டிங் போட்டுக்கா, டங் டங் போட்டுக்கா. என்ன வேணும்? கண்ண முடி. புதன்கிழமை அவள் போட்டோவை கொண்டு வா, வெற்றியாக்கி தரேன். இந்தா எல்லோரும் போய் ஒரு சாயை அடிங்க, கடையில் ரூபா கொடுத்துருங்க, நானும் ஒரு டீ குடிக்கணும். சொந்த உரிமையும் பெறுவாய். வெற்றி கடன் தெரிந்து நல்லா இருக்கு. அடுத்து மாமா வாங்க, தாய்மொழி மாமா சொல்லலாம். அடுத்து கல்யாண சொந்தமாக முடிவெடுத்து சரியா நடக்கவில்லை என்று வேதனைப்பட்டு வந்தது யார்? திருமண சொந்தமாக தடை உடையவங்க யாருப்பா? யார் இருக்குங்களா? யார் ஒரு ஆள் இருக்காரு? யார் அது? யாரு கிடையாது திருமணம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க பாக்குற தொழில மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். உங்களோட இருந்த தெய்வம் உங்க வீட்டை விட்டு விலகி வெளியே போயிருக்கு. அதனால நிறைய உடல்நிலையான கோளாறும் பணத்தான நஷ்டமும் தேவையில்லாத விசாரணையும் உங்களுக்கு குழப்பமாகிட்டு இருக்கும். இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகிட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? நான் விசாரணைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்க, நீ அதுக்கு தகுந்த போல வார்த்தையை கொடுத்தியே. எனக்கு இறப்புலதான் பக்கத்துல வா. 8 பேருக்கு அந்த பகுதியா இப்ப நீ நினைக்கிற கல்யாணம் முடிச்சா போலீஸ் கேஸ் நடக்கும். ஏத்துக்கிடுவியா? சமாளிக்கிறியா? தப்பு செய்யறதுக்கு என்னைய துணைக்கு யாரும் கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். ஆமா, 3 மாதம் பொறுமையாரு வெற்றிகரமா கல்யாணத்தை நினைத்தாரு, நல்ல வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. இந்த தொழில் சந்தோஷம். கருதாமிக்கு திருமண தடையுடையவர்கள் யாரு? உங்க பொண்ணு இருக்கா? நீங்க இருக்கீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்ற வழக்கு உணர்வாயா? என்னமா வழக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகளில் கொஞ்சம் மன குழப்பம் அடைந்திருக்கிறாய். அதனால உங்க சொல்லுக்கு கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் குறை நடக்கு. மனநிலையிலிருந்து விடுதலை ஆக்கணும். உங்க பிள்ளை வரணுமா? நான் பேசுறது நீங்க ஏன் மாத்தி பேசுறீங்க? மனநிலையில குழப்பம் இருக்கா? உங்களுக்கு எதிர்ப்பா நடந்துருக்கு. அவன் மனத்தை பக்குவம் இருந்தா போதுங்களா? காரணம் இருக்கலாம். வரலாம். பௌர்ணமிக்கு போராடி என்னை வந்து பாருங்க. வெற்றி போல ஜெயிச்சிட்டாங்க. நல்லா இருக்கும். அடுத்து என்னுடைய வீடு சொத்து சம்பந்தமா கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்கேன். அதை சரியாகி தரணும்னு கேட்டது யாரு? கடன் சம்பந்தமா கேட்டது யாரு? ஆமா, என்னமா கடன் உனக்கு? அடுத்து பிள்ளையின் ஆரோக்கியம் கல்வியை பத்தி கேட்டது யாரு? முன்னாலவா முன்னாலவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருஷ காரணமாகவே இந்த சொந்தமான விளக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சாதாரண விட்டுட்டீங்க. இந்த வழக்கு உனக்கு வெற்றியாக்கி உரிமையை வைத்ததா போதுமா? வேற என்ன வேணும்? உன் பையனுக்கு இந்த வழக்குல வேலை கிடைக்கும். மாத்தி மாத்திர குழந்தை ஜனனமாகும். வெற்றி விட்டு போ. பாப்பா காலம் விட்டு வா. கருதாமிக்கு கருதாமிக்கு எனக்கு ஒரு இடத்துல வந்து பணம் வரணும். அது வராம இருக்கு. அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு யாரு? காலம்
எங்க இருக்கு உங்க பிள்ளைங்க? உங்களுடைய கடன் வழக்காக மாறக்கூடிய நிலைமை நடந்துட்டு இருக்கு. அதை வந்து வெற்றியாக்கி விடுதலையாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை படிச்சு பாரி போகும், ஒரு பிள்ளை இந்தியா கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும். வெற்றி அடி வாங்கி பாப்பா கால் நிறுத்து வா. வெளியே போடா, வெளியே போடா, வெளியே போடா. வேணுமா? என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? என்ன ஆரோக்கியத்தை பத்தி பேசுற? ஒரு முறை காரணம் நீங்க உட்காந்து வரலாம்ப்பா. உன்னுடைய ஆத்மாவை நான் ஆராய்ந்து பார்த்தேன். கிட்னி சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு. அது மாற்று கிட்னி செய்யலாமா, அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல சுமார் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்துள்ள விஷயத்தை ஆயுளுக்கு எதுவும் கட்டப்படாமலும் காப்பாற்றணும். இப்ப இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யறதுக்குரிய நிலைமைகளையும் உருவாக்கி தரணும். இந்த வேலையில் இருப்பது ஒரு உடலுக்கு உகந்ததாக இல்லை என்பது ஒரு கருத்தாகும். காரணம் ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்துறேன். ஒரு அறுவை சிகிச்சையான எல்லா நோயும் உனக்கு தீர்ந்துடும். சந்தோஷமாக வெற்றி பாப்பா. கர்த்தாவிக்கு உடல் ஆரோக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? வரலாம். தாயார் பெண்ணுக்கு தோங்குன்னு வந்தவங்க வாங்க. காதல் தோன்றா உண்டு உண்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பேர் என்னடா தம்பி? சாய் அரவிந்த் பாபு. நரசிம்ம பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் இருக்கு. அது நரசிம்மூர்த்தி இருக்காரா? சென்னையில எந்த இடம் உனக்கு? பெரும்பாக்கம். கணமுடு ஒரு தாயாருக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றித்தார. இப்ப இருக்கிற ஆரோக்கியத்துல குறையில்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? பௌர்ணமி அன்னைக்கு வந்து குழந்தை வரத்தை வாங்கிக்கா. எப்படி ஆகித்தார? நல்லா பௌர்ணமி அன்னைக்கு வந்துருப்பா. பாப்பா மனைவியின் ஆரோக்கியம் ஆயுளை பத்தி கேட்டிருந்தேன். ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டு அதை எனக்கு மீட்டி தரணும்னு கேட்டிருந்தது யாரு? அண்ணே எங்க பழகுறீங்க? எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கீங்க? குறையுது. இன்னும் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா, இடுப்பு மார்பு தொடர்பான வலி உபாதைகள் நிறைய இருக்கு. எதிர்க்க முடியல. அதனால எதிர்த்து நடக்க வைக்கணும், வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? ஆமாப்பா, அது சுகமாயிலும் சாதாரண சிகிச்சைகளே நலமாகுவாய். உயிர் கண்டவில்லை, காப்பாற்றி தருகிறேன். ஒரு நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. பேங்க் சம்பந்தமா பிரச்சனையா இருக்கு. பேங்க் வங்கியில் கடன் வாங்கி மனவருத்தப்பட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல மனவருத்தப்படுறது யாரு? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தேவையில்லாம அடுத்தவங்க பணத்தையும் வாங்கி கொடுத்துருக்க, ஓ பணமும் போயிடும். உண்மையா? அதனால இதை மீட்டி தரணுமா அல்லது டாக்குமெண்ட்டை முடிச்சு தரணுமா? காரணம் சொல்லலாம்.
இந்தாப்பா அதை வாங்கி தந்துருந்தேன். 3 மாத கால அவகாசத்துல எல்லாம் வெற்றியா நடந்துடும். இந்த பணம் வந்துட்டு வியாபாரத்தை பெருக்கிக்கலாம். நல்லா கருமசாமிக்கு காரணம் சொல்லலாம். என்னடா வேணும்? என்ன வேணும்? நீ வந்து உட்கார முடியுமா முடியாதாங்க? அப்படின்னா நில்லுங்க, கண்ணாடியை கலத்துங்க. நீ வந்த உடனே தெற்கு திசைக்கு என் குதிரை போகுத. செந்தமிழ்நாட்டுல தென் திசையில யாரும் சொந்தம் இருக்காங்களா? யாருக்கா? எந்த ஊர்ல? காரணம் உன்னை மலர்மே வந்து மொய்ப்பதை போறேன். வரலாம். குடும்பமே இப்ப பிரிஞ்சு வேதனைப்பட்டு நினைக்கி, அதுக்கு ஒரு பெண் தான் காரணம். அதனால அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி ஒன்னா சேர்த்து வச்சா போதுமா? வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும், அவ்வளவுதான விஷயம். கால் விட்டுவா. மனைவி தோணுமா வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? யாரு மனைவி தோணுமா வருத்தப்படுகிறது? கணவன் மனைவி வாழ்க்கையில் மன அமைதி குறைந்து வந்தவர்கள். என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? காலப்பா இது ட்ரோன் ஓடிட்டு இருக்கு. நீரை திரி தோழி நீங்காத பொட்டுடைய மாரியம்பாடு கோயில் இருப்பாரு. நீங்க வந்து இப்ப இருக்கிறது இருப்பாருங்க. நீரை திரி தோழி நீங்காத பொட்டுடைய யாரு? மாறி உன் மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒட்டி வரக்கூடிய மனநிலைகள் அவனுக்கு இல்லை. அதுக்கு 2 பேர்கள் காரணமா இருக்கிறாங்க. அவங்க மனதுக்கும் அந்த நட்புக்கும் கட் பண்ணியாச்சுன்னா தானா வந்துடுவான். சேர்த்து வச்சா போதுமா? காலம் இருக்கும். வீட்டுக்குள்ள தாயத்தெல்லாம் போட்டிருக்காங்கப்பா. வா, அந்த மந்திரத்தை மீட்டி குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க. ராஜபாளையம் ராஜபாளையம் ராஜபாளையமாக ராஜபாளையம் 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 சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. ராஜபாளையம் வாங்க. என்னமா வேணும் உனக்கு? காரணம்லாம் தொழில்தொடர்பாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு? உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடம் தொடர்பான குழப்பம் பிரச்சனைக்குரியதாகி இப்ப நீதிமன்ற வழக்குல மாட்டி இருக்கு. அதுல விடுதலையாக்கி குடும்பத்தை சரி பண்ணி இருந்தா போதுமா? காரணத்துவா 8 மணி வரலாம். இந்தா 6 மாத கால அவகாசத்துல வெற்றியாகிடும். காரணம் வரலாம். என்ன செய்யணும்? அப்படியா ஒரு தொழில போய் பார்த்தேன். 7 ஆண்டு காலங்களாக நம்ம நினைச்ச வருமானங்களை பெற முடியாத மனவேதனை நடந்துருக்கு. சில ப்ராடக்ட்கள் சரிவிட முடியல, கஷ்டமா இருக்கு. இப்போ உன் பையனுடைய மன அலைகள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. அதுக்கு கிரகமும் காரணம், அவனும் காரணம்.
அவன் மனதையும் பக்குவப்படுத்தி திருமண காலத்தை உருவாக்கி தந்தா போதும்னா வார புதன்கிழமை ஈவினிங் என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சுட்டாரு, வார புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும். கருதாமிக்கு